வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுண்டக்காய் புளிக்குழம்பு சாதம். அது அப்படியே சுண்டக்காய் புளிக்குழம்பா தனியா செஞ்சு தனியா சாதம் வச்சு கலந்து சாப்பிடுறதுக்கு பதிலா நம்ம சுண்டக்காய் புளிக்குழம்பு சாதமாவே சாப்பிடலாம். சரிங்களா? அது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் காமிக்கிறேன். ஒரு வாண்டி எடுத்துக்கிட்டாச்சு. வாண்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். எப்பவுமே புளிக்குழம்பு, சுண்ட குழம்பு, காரக்குழம்பு இது எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் ஊத்தினாதான் நல்லா இருக்கும். அதுல ஒரு அரை ஸ்பூன் கடுகு, சீரகம், 2-3 வெந்தயம், 2-3 மிளகு, 2-3 மிளகு, அப்புறம் ஃபிளேவருக்கு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு அதுல கீரி வச்ச பச்சை மிளகாய் 2 போடுறேன். அதுக்கப்புறம் சிகப்பு மிளகாய் 1 கட் பண்ணி வச்சிருக்கிறது போட்டிருக்கேன். யூஷுவல் கருவேப்பிலை போடுறாங்க. போட்டுட்டு இந்த சுண்டக்காய் வத்தல் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதை நல்லா போட்டு நல்லா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பிடி அளவு, சின்ன வெங்காயம் ஒரு பிடி அளவு போட்டிருக்கேங்க. போட்டுட்டு எப்பவுமே சின்ன வெங்காயம் போடுறப்ப பெரிய வெங்காயம் ஒரு 2 பீஸ் போட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் போட்டிருக்கேன். பூண்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு 20 பல்லு உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டுட்டேன். நான் இப்ப எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு பாதி அளவு ஃப்ரை பண்ணா போதும். ஏன்னா இதுலயே நம்ம டைரக்டா ரைஸ போட்டு குக் பண்ண போறோம். அதனால அந்த ரைஸோட இது சேர்ந்து நல்லா குக் ஆயிரும். அதுக்காக வெங்காயம், பூண்டு இது எல்லாம் பாதி அளவு வறுபட்டா போதுங்க. வெங்காயம், பூண்டு எல்லாம் பாதி அளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நான் ஒரே ஃபிளேவருக்கு ஒரே ஒரு தக்காளிய, மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணலாம். இது எல்லாம் உப்போட கலந்து வேகிறதுக்கு லைட்டா உப்பு போட்டுக்கலாம். இதுல நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மஞ்சத்தூள் போடுறேன். அப்புறம் காரக்குழம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் நானு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சில்லி பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம், அதனால காரம் இருக்கும். இப்ப இதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுறேன். அதுக்கப்புறம் as usual வெல்லமும் போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு நம்ம ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அந்த தண்ணியும் இதுல ஊத்திடலாம். ஊத்திட்டு இது பச்சை வாடை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டுறலாம். இப்ப நம்ம எந்த கப்ல ரைஸ் அளந்திருக்கோமோ அந்த கப்ல ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். எங்க வீட்டுல ரைஸுக்கு ஒரு 4 டம்ளர்ஸ் தண்ணி வைப்பேன். இதுக்கு நம்ம 3.5 டம்ளர் ஊத்திக்கலாங்க தண்ணி. நம்ம எவ்வளவு தண்ணி வைக்கிறோமோ அதோட கொஞ்சம் கம்மியா வச்சோம்னா இது மாதிரி வெந்து வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 3.5 டம்ளர்ஸ் தண்ணி ஊத்திட்டேன் நானு. ஊத்திட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சு வர்ற டைம்ல நம்ம அரிசிய கரெக்டா ஊற வச்சு கொண்டு வந்துடலாம். இது நல்லா இந்த தண்ணி, புளி எல்லாம் போட்ட தண்ணி நல்லா சூப்பரா கொதிச்சு வருதுங்க. அதுல ஃபைனலா இதுக்கு மகுடம் சேர்க்கிற மாதிரி ஒரே ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வர்றப்ப நம்ம அரிசி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அத இதுல போட்டுடலாம். அரிசிய நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம். நீங்க ரா ரைஸ் புழங்குறவங்களா இருந்தா நம்ம உடனே கழுவி உடனே போட்டுடலாம். இதே பாயில்டு ரைஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour ஊறுனாதான் நல்லா இருக்கும். இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்ப ஊற வச்சிருங்க. ரா ரைஸ்க்கு அவ்வளவு நேரம் ஊறணும்னு தேவையில்லை. உடனே நம்ம பண்ணிடலாம், டக்குனு பண்ணிடலாம். நீங்க ரொம்ப நேரம் ஊற வச்சீங்கன்னா ரைஸ் குழஞ்சிரும். ரா ரைஸ், பாயில்டு ரைஸ் நல்லா உதிரையா இருக்குங்க. அது மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடிடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு சுண்டக்காய் சாதம், சுண்டக்காய் வத்த குழம்பு சாதம் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம அரிசிய போட்டு ஒரு கரெக்டா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒண்ணுமே தொடாம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நம்மளோட ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிரும்.
பாருங்க, பூண்டு வெங்காயம் எல்லாம் லைட்டா தான் வறுத்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் அழகா வெந்துருச்சு. இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட எடுத்துட்டு போகலாம். மத்தியானம் வரைக்கும் நல்லா ஃப்ளேவர்டா நல்லா இருக்கும். நீங்க தண்ணியா இருக்கிறப்ப அப்படியே வந்து அதை அப்படியே ஒரு பாத்திரத்துல மாத்தி குக்கர்ல வச்சு 3 சவுண்ட் விட்டும் எடுத்துடலாம். இல்ல அடி கனமான இது மாதிரி வானலியில போட்டும் செய்யலாங்க. நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு சுண்டக்காய் வத்த குழம்பு ரைஸ் அழகா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.